அனைவருக்கும் வணக்கம். 2025ஆம் ஆண்டு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருஷம் எல்லா வளங்களும் செல்வங்களும் பெற்று நிறைந்த மகிழ்ச்சியை பெற்று வாழ்த்துகிறேன். எல்லா வருஷங்களையும் காட்டிலும் இந்த வருஷம் உங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும். எல்லாம் சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். அஸ்ட்ரோ மாங்குடி மருதன் யூடியூப் சேனலில் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க. இப்போ ராசிக்கான பலன், நட்சத்திர பலன் சொல்லிடுறேங்க. இதை தாண்டி லக்ன பலன் இன்னும் டீப்பாக வரும். இந்த வீடியோவில் இது வரைக்கும் சொல்லி இந்த காட்டில் இன்னும் அதிகமான விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அதெல்லாம் லக்ன பலனில் தெளிவாக வந்துடும். லக்ன பலனில் பார்த்து நீங்கள் அதை என்னென்ன பண்ண வேண்டாங்கிறத அந்தந்த மாதம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதை நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். அவ்வளோ விஷயங்கள் அதில் வரும். மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க. மாதம் 1ஆம் தேதி 12 லக்கணத்துக்குமான பலன்கள் வந்துடும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, லிங்க் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். 2025 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 4 மாதத்துக்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம். மகர ராசி, உத்திராடம் நட்சத்திரம் நேயர்களே. உத்திராடம் நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம். நட்சத்திரங்களில் தலைமையானது, கிரகங்களில் தலைமையானது சூரியன். சூரியனை மையமாக வைத்து எல்லா கோள்களும் சுற்றி வருகின்றன. எல்லா கிரகங்களுக்கும் முதன்மையானவர் சூரிய பகவான். உத்திராடம் நட்சத்திர பிறந்தவர்கள் சூரிய பகவான் முழுமையான அருளையும் அனுக்கிரகத்தையும் பெற்றவர்கள். மகர ராசி உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இயற்கையாக நல்ல குணங்களையும், தூய்மையான மனசையும், நல்ல எண்ணங்களையும், மிகச்சிறந்த அறிவாற்றலையும் பெற்றிருப்பார்கள். பெரிய அளவிலான தைரியம், துணிச்சலை கொண்டவர்கள் அவர்கள். உடல் ஆற்றலை பெற்றவர்கள். உலகத்தில் உள்ள அனைத்து விஷயங்களையும் அறிந்து வைத்திருப்பார்கள். மேலும் உலகத்தின் அவ்வளவு விஷயங்களும் தெரிந்து கொள்ள மிகுந்த ஆவல் கொண்டிருப்பார்கள். கடவுள் பக்தி இவர்கள் மிக மிக அதிகம். தெய்வீக நாட்டம் மிக அதிகம். கோயில், ஆலயம் என்ற திருப்பணிகளை மேற்கொள்ளக்கூடியவர்கள் இவர்கள். அதிகமான விரதங்களை மேற்கொள்வார்கள். நேர்மையானவர்கள், பரிசுத்தமானவர்கள். எந்த ஒன்றை முன்கூட்டியே ஆராய்ந்து அறியும் திறமை பெற்றவர்கள். ஆங்கிலத்தில் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்று சொல்வார்கள். முன்கூட்டி என்ன நடக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். இவர்களால் எந்த இடத்திலும் பணிஞ்சு வேலை செய்ய முடியாது. தலைமை ஸ்தானத்திற்கு எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிறது ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை தலைமை நடத்துபவர்களுக்கு இவர்களுக்கு சரியான ஆட்கள். எல்லாத்தையும் வேலை வாங்கிறதுக்கும் கரெக்டு. நிர்வாக திறமை, எக்ஸிக்யூட்டிவ், ஏஓ போடலாம், சிஇஓ போடலாம். அடுத்தவர்கள் கீழே இவர்களால் இறங்கி பணிந்து இவர்களால் வேலை செய்ய முடியாது. உத்திராடம் நட்சத்திரம் 4 பாதங்களை கொண்டது. உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் குரு பகவான் அதிபதியாகிறார். உத்திராடம் நட்சத்திரம் 2ஆம் பாதம் சனி பகவான் அதிபதியாகிறார். உத்திராடம் நட்சத்திரம் 3ஆம் பாதம் சனி பகவான் அதிபதியாகிறார். உத்திராடம் நட்சத்திரம் 4ஆம் பாதம் குரு பகவான் அதிபதியாகிறார். உத்திராடம் நட்சத்திரம் மகர ராசியில் 2, 3, 4 பாதங்கள் மட்டும் வரும். உத்திராடம் 1ஆம் பாதம் தனுசு ராசியில் வரும். இப்பொழுது மகர ராசி உத்திராடத்தை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிலர் கருப்பாக இருந்தாலும் கலையாக இருப்பார்கள். சிலர் வெள்ளையாக இருந்தாலும் கலையாக இருப்பார்கள். மொத்தத்தில் அவர் அழகாக இருப்பார்கள். சிரித்தால் அழகாக இருக்கும். அவர்கள் அதிகமாக சிரிக்க வேண்டும். இனிமேலாவது சிரிங்க. நீங்கள் சிரித்தா நான் சந்தோஷப்படுவேன். இப்போது 2025 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 4 மாதத்திற்கான பலன்களை நாம் இப்போது பார்க்க போகிறோம். மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம் நேயர்களே, 2025 ஜனவரி மாதம் என்ன நடக்கும்? ரிஷபத்தில் குரு இருக்க, கடகத்தில் செவ்வாய் இருக்க, கன்னியில் கேது இருக்க, விருச்சிகத்தில் புதன் இருக்க, தனுசில் சூரியன் இருக்க, மகரத்தில் சந்திரன் இருக்க, கும்பத்தில் சுக்கிரன் சனி சேர்ந்திருக்க, மீனத்தில் ராகு பகவான் இருக்க. இந்த மாதம் என்ன நடக்கும்? இந்த இனிய புத்தாண்டு உங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு பணம் வரவும் மிகச் சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டு பயணம் உண்டு. இந்த மாதம் நண்பர்கள், கூட்டாளிகளுடன் கருத்து வேறுபாடுகள் வரும் வாய்ப்புகள் உண்டு. மனைவியுடன் கருத்து வேறுபாடுகள் வரும். அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. வங்கி சம்பந்தமாக அல்லது பணத்திற்காக வேறு யாருக்காவது நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போட்டிருந்தால், கேரண்டர் கையெழுத்து போட்டிருந்தால் அந்த கடனை நீங்கள் கட்ட வேண்டிய சூழ்நிலை வரலாம். கவனம் தேவை. மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம் நேயர்களே, 2025 பிப்ரவரி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகிறோம். 2025 பிப்ரவரி
ரிஷபத்தில் குரு இருக்க, மிதுனத்தில் செவ்வாய் இருக்க, கன்னியில் கேது பகவான் இருக்க, மகரத்தில் சூரியன் புதன் சேர்ந்திருக்கு, கும்பத்தில் சந்திரன் சனி இருக்கு, மீனத்தில் சுக்கிரன் ராகு இருக்கு. இந்த மாதம் என்ன நடக்கும்? கோர்ட் கேஸ் உங்களுக்கு வெற்றியை தேடி தரும். விவசாயத்தில் கூடுதல் பயிர் மகசூல் காண்பீர்கள். தந்தையின் வழி சொத்துக்களின் நன்மையை, ஆதாயத்தை, லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உடன்பிறப்புடன் கருத்து வேறுபாடுகள் வரும் வாய்ப்புகள் உண்டு. மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம் நேயர்களே, 2025 மார்ச் மாதம் என்ன நடக்கும்? 2025 மார்ச் மாதம் ரிஷபத்தில் குரு இருக்க, மிதுனத்தில் செவ்வாய் இருக்க, கன்னியில் கேது இருக்க, கும்பத்தில் சூரியன் சனி சேர்ந்திருக்க, மீனத்தில் சுக்கிரன் சந்திரன் புதன் ராகு 4 கிரகங்களும் சேர்ந்திருக்க. கோர்ட் கேஸ் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். கால்நடைகளுக்கு பாதிப்புகளை காட்டுகிறது. கால்நடைகளை பாதுகாத்துக் கொள்வது நன்மையை தரும். கால்நடைகளை, ஆடுகள், மாடுகள், கோழிகளை உங்கள் கண் பார்வையில் வைத்துக் கொள்ளுங்கள். திருட்டு போகும் வாய்ப்புகள் உண்டு, அல்லது எதிரிகளால் இறந்து போகும் வாய்ப்புகள் உண்டு. வீட்டில் திருட்டு போகும் வாய்ப்புகளை காட்டுகிறது. உயர்கல்விக்கு வாய்ப்புகள் உண்டு. மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம் நேயர்களே, 2025 ஏப்ரல் மாதம் என்ன நடக்கும்? மேசத்தில் சந்திரன் இருக்க, ரிஷபத்தில் குரு இருக்க, மிதுனத்தில் செவ்வாய் இருக்க, கன்னியில் கேது இருக்க, மீனத்தில் சுக்கிரன் புதன் சூரியன் சனி ராகு கிரகங்கள் சேர்ந்திருக்க. பொருளாதாரம் மிகச் சிறப்பாக இருக்கும். கோர்ட் கேஸ் உங்களுக்கு வெற்றியில் முடியும். வேலையில் பிரச்சனை வரக்கூடும். வேலை போகும், புது வேலை வரும். கால்நடைகளால் கூடுதல் ஆதாயத்தை பெறுவீர்கள். பால் வளம் கூடும். இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அஸ்ட்ரோ மாங்குடி வேந்தர் யூடியூப் சேனல் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, லிங்கை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்க போகிறோம். நன்றி, வணக்கம்.